அது அங்கே இருக்கா என்று பாருங்க. இந்த தமிழ் வசனத்துடைய அது என்றதுக்கு சிங்களத்தில் உயிர் இல்லாத விஷயமாக இருந்தால் ஏக்க அரக்க அப்படின்னு 2 பொருள் தருது. அதோடு அது உயிர் உள்ள விஷயமாக இருந்தால் ஊ அரு அரக்கா ஏக்கா அப்படின்னு 4 பொருள் தருது. அதே மாதிரி அங்கன்றதுக்கும் சிங்களத்தில் அத்தனை எத்தனை அப்படின்னு 2 பொருள் தருது. அதனால் அது அங்கே இருக்கா என்று பாருங்க அப்படின்னு தமிழில் சொன்னால் ஏக අතන තියනවද කියලා බලන්න. අරක අතන තියනවද කියලා බලන්න. ඒක එතන තියනවද කියලා බලන්න. අරක එතන තියනවද කියලා බලන්න. ඌ අතන ඉන්නවද කියලා බලන්න. අරු අතන ඉන්නවද කියලා බලන්න. ඒකා අතන ඉන්නවද කියලා බලන්න. අරක අතන ඉන්නවද කියලා බලන්න. ඌ එතන ඉන්නවද කියලා බලන්න. අරු එතන ඉන්නවද කියලා බලන්න. ඒක එතන ඉන්නවද කියලා බලන්න. අරක එතන ඉන්නවද කියලා බලන්න. அப்படின்னு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மளால் சிங்களத்தில் சொல்ல முடியுமாக இருக்கும். அது அங்கே இருந்திருக்கா என்று பாருங்க. ඒක අතන තිබිලා තියෙනවද කියලා බලන්න. අරක අතන තිබිලා තියෙනවද කියලා බලන්න. ඒක එතන තිබිලා තියෙනවද කියලා බලන්න. අරක එතන තිබිලා තියෙනවද කියලා බලන්න. ඌ අතන ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. අරු අතන ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. ඒක අතන ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. අරක අතන ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. ඌ එතන ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. අරු එතන ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. ඒක එතන ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. අරක එතன ඉඳලා තියෙනවද කියලා බලන්න. பாருங்க, இந்த சிங்களத்துடைய 12 வசனங்களுக்கும் தமிழில் ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு. அவர் இருக்கிறாரா என்று பாருங்க. அவர் இருக்கிறாரா என்று பாருங்க. එයා ඉන්නවද කියලා බලන්න. එයා ඉන්නවද කියලා බලන්න. இது நம்மளால் එයා ඉන්නවද කියලා බලන්න அப்படியும் பயன்படுத்த இயலும். அவர் வந்திருக்கிறாரா என்று பாருங்க. அவர் வந்திருக்கிறாரா என்று பாருங்க. එයා ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. එයා ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. இது நீங்கள் එයා ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. එයා ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. அப்படி உடைச்சு சொல்லக்கூடாது. එයා ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அதோட இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து வேறு ஒருத்தர் காட்டி இதுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரா என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் பொருள் மாறுபடும். இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி அவர் இவ்விடத்துக்கு வந்திருக்கிறாரா என்று உங்களுக்கு தெரியுமா. இதுக்கு முன்னாடி அவர் இவ்விடத்துக்கு வந்திருக்கிறாரா என்று உங்களுக்கு தெரியுமா. මීට කලින් එයා මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙනවද කියලා ඔයා දන්නවද? මීට කලින් එයා මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙනවද කියලා ඔයා දන්නවද? இதுக்கு முதல்ல நாம் பார்த்த வசனத்துடைய வந்திருக்கிறாரா என்றதுக்கு ඇවිල්ලා ඉන්නවද அப்படின்னு தான் மீனிங் வந்துச்சு. ஆனால் இதில் பாருங்க, ඇවිල්ලා තියෙනවද. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்றபடி சரியான இடத்துக்கு சரியான சொல்ல பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டில் இருக்காங்களா என்று பாருங்க. அவங்க வீட்டில் இருக்காங்களா என்று பாருங்க. එයාලා ගෙදර ඉන්නවද කියලා බලන්න. එයාලා ගෙදර ඉන්නවද කියලා බලන්න. அவங்க வீட்டு வந்திருக்காங்களா என்று பாருங்க. அவங்க வீட்டு வந்திருக்காங்களா என்று பாருங்க. එයාලා ගෙදර ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. එයාලා ගෙදර ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. இல்லைனா එයාලා ගෙදර ඇවිත් ඉන්නවද කියලා බලන්න அப்படியும் சொல்லலாம். அப்போ இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது இப்படி கேட்டால் பொருள் மாறுபடும். அப்போ அவங்க எத்தனை மணிக்கு போல் வீட்டை வந்திருக்காங்க.
அப்போ அவங்க எத்தனை மணிக்கு போல் வீட்டு வந்திருக்காங்க? එතකොට එයාලා කීයට විතරද ගෙදර ඇවිල්ලා තියෙන්නේ? එතකොට එයාලා කීයට විතරද ගෙදර ඇවිල්ලා තියෙන්නේ? பாருங்க, நாம் ஏற்கனவே பார்த்த வசனத்துடைய வந்திருக்காங்கன்றதுக்கு ඇවිල්ලා ඉන්නවා அப்படின்னு தான் மீனிங் வந்துச்சு. ஆனால் இதில் வந்திருக்காங்கன்றதுக்கு ඇවිල්ලා තියෙන්නේ அப்படின்னு தான் இதனுடைய பொருள் வந்துச்சு. அதோட இந்த வசனத்துடைய வந்திருக்காங்கன்றதை நாம் தனியாக பார்த்தா சிங்களத்துக்கு ඇවිල්ලා තියෙනවා அப்படின்ற அர்த்தம் தான் தருது. ஆனால் இந்த வசனத்துடைய நடுவில் எத்தனை என்று கேள்வி சொல் வந்திருக்கு. அந்த கேள்வி சொல் வந்திருக்கிற காரணத்தால் ඇවිල්ලා තියෙනවා என்றதை ඇවිල්ලා තියෙන්නේ அப்படின்னு மாறுபடும். அண்ணா ரூமில் இருக்காங்களா என்று பாருங்க. அண்ணா ரூமில் இருக்காங்களா என்று பாருங்க. ஐயா ரூம் එකේ ඉන්නවද කියලා බලන්න. ஐயா ரூம் එකේ ඉන්නවද කියලා බලන්න. அண்ணா ரூமுக்கு வந்திருக்காங்களா என்று பாருங்க. அண்ணா ரூமுக்கு வந்திருக்காங்களா என்று பாருங்க. ஐயா ரூம் එකට ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. ஐயா ரூம் එකට ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන්න. அண்ணா காலையிலும் ரூமுக்கு வந்திருக்காங்களா என்று பாருங்க. அண்ணா காலையிலும் ரூமுக்கு வந்திருக்காங்களா என்று பாருங்க. ஐயா உதித் ரூம் එකට ඇවිල්ලා තියෙනවද කියලා බලන්න. ஐயா உதித் ரூம் එකට ඇවිල්ලා තියෙනවද කියලා බලන්න. பாருங்க, இதில் வந்திருக்காங்களா என்றதுக்கு இந்த வாக்கியத்தில் ඇවිල්ලා තියෙනවද என்று தான் வந்திருக்கு. ஆனால் நாம் இதுக்கு முதல்ல பார்த்த வாக்கியத்தில் வந்திருக்காங்களா ඇවිල්ලා ඉන්නවද அந்த விஷயம்தான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம்தான் உயிர் இல்லாத சொல்லோடு மட்டும் இல்லை, உயிர் உள்ள சொல்லோடும் தியனவா என்ற சொல்ல சிங்களத்தில் பயன்படுத்துவாங்க. அவன் இருக்கானா என்று பாரு. அவன் இருக்கானா என்று பாரு. ஓ இன்னொரு කියලා බලහන්. ஓ இன்னொரு කියලා බලහන්. அவன் எங்கேயாவது வந்திருக்கானா என்று பாரு. அவன் எங்கேயாவது வந்திருக்கானா என்று பாரு. ஓ කොහේ හරි ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලහන්. ஓ කොහේ හරි ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලහන්. அவன் எப்பயாவது இங்கு வந்திருக்கானா என்று பார்த்து எனக்கிட்ட சொல். அவன் எப்பயாவது இங்கு வந்திருக்கானா என்று பார்த்து எனக்கிட்ட சொல். ஓ කවදා හරි මෙහි ඇවිල්ලා තියෙනවද කියලා බලලා මට කියපන්. ஓ කවදා හරි මෙහි ඇවිල්ලා තියෙනවද කියලා බලලා මට කියපන්. பாருங்க, இந்த வசனத்துடைய வந்திருக்கானா என்ற சொல்லிலிருந்து சிங்களத்துக்கு ඇවිල්ලා තියෙනවද அப்படின்னு பொருள் தந்திருக்கு. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த வசனத்தில் வந்திருக்கானா என்ற சொல்லிலிருந்து ඇවිල්ලා ඉන්නවද அப்படின்ற அர்த்தம் தான் வந்திருந்துச்சு. இதுக்குள்ளே சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த அவன்ன்றதுக்கு சிங்களத்தால் ஊ, அரு, ஏகா, அரகா அப்படிப்பட்ட சொற்களையும் பயன்படுத்தலாம். அவள் இருக்காளா என்று பாரு. அவள் இருக்காளா என்று பாரு. ஏக்கு இன்னொரு කියලා බලපන්. ஏக்கு இன்னொரு කියලා බලපන්. அவள் இன்றைக்கு வந்திருக்காளா என்று பாரு. அவள் இன்றைக்கு வந்திருக்காளா என்று பாரு. ஏக்கு அது ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලපන්. ஏக்கு அது ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලපන්. அவள் நேத்தும் வந்திருக்காளா என்று பாரு. அவள் நேத்தும் வந்திருக்காளா என்று பாரு. ஏக்கு ඊයේත් ඇවිල්ලා තියෙනවද කියලා බලපන්. ஏக்கு ඊයේත් ඇවිල්ලා තියෙනවද කියලා බලපන්. இந்த வசனத்துடைய வந்திருக்காளா என்ற சொல்லுடைய சிங்கள பொருள் ඇවිල්ලා තියෙනවද. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த வாக்கியத்துடைய வந்திருக்காளா என்ற சொல்லுடைய சிங்கள பொருள் தான் ඇවිල්ලා ඉන්නවද. இந்த வாக்கியத்துடைய அவள் என்றதுக்கு சிங்களத்தால் ஏகி அரக்கி அப்படி என்ற ரெண்டு விதமாக சொல்லலாம்.